என்னை பத்தி நீ யோசிக்கவே இல்லைல்ல மாயா? அப்படிலாம் இல்லடா. நான் எப்பவும் உன் மனசுல இருந்துகிட்டே தான் இருப்பேன். இங்க பாரு மாயா, உனக்கு மட்டும் அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சு, நானும் மருந்து குடிச்சிட்டு செத்துருப்பேன். நீ இருக்கிற இடத்துக்கு நானும் வந்திருப்பேன். அப்படிலாம் பேசாத சீனு. கடவுள் அவ்வளவு சீக்கிரத்துல நம்மள பிரிச்சிட மாட்டாரு. இன்னும் 7 ஜென்மத்துக்கு நாம சேர்ந்து வாழதான் போறோம். உன்னை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் நான் போயிட மாட்டேன். மாயா, மாயா, ரொம்ப வலிக்குதா? ஆமாடா, வலிக்குது. சரி சரி இரு, நான் உனக்கு இப்போ வலியே தெரியாத மாதிரி பண்றேன். பாத்தீங்களா அண்ணி, நாம ஒண்ணு சொன்னா அது நொட்ட இது நொட்டன்னு சொல்லுவாங்க. ஆனா அத உங்க அண்ணி சொன்னா மட்டும் எல்லா ஏற்பாடையும் இந்த வீட்டுல பண்ணுவாங்க. எதுக்குதான் இந்த வீட்டுக்கு நான் தலைவியா இருக்கேனே தெரியல. பார்வதி, இது எல்லாமே கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் இவங்க ஆட்டம் எல்லாம் அடங்கிடும். நீ ஒன்னும் வருத்தப்படாத, வா போலாம். ஐயா, குடமுழுக்கு தண்ணி ஊத்தி விழாவை நிறைவு செய்ய நீங்க 2 பேரும் வந்துடணும்னு அம்மனை வேண்டிக்கிட்டு இருந்தோம். ஆமாங்க ஐயா, திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் உங்களையும் அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணி போனதுனால நாங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டோங்க ஐயா. இப்ப எங்க வேண்டுதல் பழிச்சிருச்சுங்க ஐயா. நீங்க உண்மையானவர், நேர்மையானவர்னு இந்த ஆத்தாவுக்கு தெரியும்ல. சரியா திருவிழாவுக்கு முன்னாடி அம்மாவை விடுதலை பண்ணிட்டாங்க. நீங்க சரியா சொன்னீங்க. தர்மம் என்னைக்குமே தோக்காது. என்ன, ஜெயிக்க கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். அம்மனோட அருளாலையும் மாயாவோட வாத திறமையாலையும் எங்க பசங்களுடைய முயற்சியாலையும் நாங்க வெளியே வந்துட்டோம். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அது வந்துடுறேன். சரிங்கம்மா. ஐயா, நடந்த பிரச்சனையில ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டோமேலாம் வருத்தப்படாதீங்க. தர்மம் தான் என்னைக்கும் ஜெயிக்கும். நாங்க எல்லாரும் உங்க கூட தான் இருக்கோம். அம்மா, பிரபஞ்சத்துக்கே பெரிய ஆதாரமான நீரை கொண்டு வந்து நல்லபடியா சேர்த்துட்டீங்க. அதே மாதிரி நெருப்ப அணையாம கொண்டு வந்து சேர்த்துருங்க. கோவில் குளத்துல இருக்கிற கங்கையம்மன் கோவிலுக்கு போய் அகல் விளக்க அணையாம கொண்டு வந்துருங்க. சரிங்க சாமி. ஆத்தா, உன்னோட கோயிலுக்கு தீபம் எடுத்துட்டு வரோம். இதை அணையாம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. இப்ப மட்டும் இன்னும் கொஞ்சம் பலமா காத்து வீசி தீபம் அணைஞ்சிருச்சுன்னா சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நான் வேணா பக்கத்துல போய் ஊன்னு ஊதி அணைச்சிடவா? ஏய், சத்தமா பேசி மாட்டி விட்டுறத, வா போலாம். அம்மா, நீங்க எதுக்கு வெயில்ல நடந்துகிட்டு இருக்கீங்க? அங்க போய் உட்காருங்கப்பா. நீங்க போங்கம்மா. சரி. ஏங்க, அங்க பாருங்க. இவ எப்படி இங்க வந்தா? தெரியல ஜானகி. இவளால மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. நீ கவலைப்படாத ஜானகி, நாங்களாம் இருக்கோம்ல. நீ தைரியமா இரு. என்னென்ன, இன்னைக்கு ஜானகிக்கு சங்க ஊத்திடலாம்ல? ஆமாம்மா, ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்.
அவங்க என்ன பார்த்ததுமே ஆடி போக போறாங்க. அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆர்வமா இருக்குன்னு. பார்த்துட்டா போச்சு, மாத்துறோம். அம்மா அங்க பாரு. மாயா, பாத்தியா? பார்வதி, இவளை தூக்கி ஜெயில போட்டதா சொல்லி சொன்னாங்க. இவ என்னடானா பூவு பொட்டு புடவையெல்லாம் போட்டு மினிக்கிட்டு வந்து நிக்கிறா. அதான் அண்ணி புவனா, ஒருத்தியா எப்படி நம்ம குடும்பத்தை சர்ட்டி சர்ட்டி அடிக்கிறா பாத்தீங்களா? இத போய் பெரிய பெருமை மாதிரி சொல்ற. அண்ணி, நீங்க வேணும்னா பாருங்க, இவங்களாலதான் நமக்கு உங்க அண்ணன் கிட்ட இருந்து விடுதலையே கிடைக்க போகுது. வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு நிமிஷம், நீங்க ஜெயில இருக்கிறதா தானே சொன்னாங்க, நீங்க எப்படி? பத்மா, இன்னும் நீங்க வெளி உலகம் தெரியாம இருக்கீங்க. இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயம்தான் எல்லாத்துக்கும் உயிர் நாடியா இருக்கு. அதுதான் உழைப்பு. நல்லது செய்யணும்னு நினைக்கிறான் உங்க அண்ணன். உங்க அண்ணனை விட உங்க அண்ணனுக்கு எதிரா கெட்டது செய்யணும்னு அதிகமா நான் உழைக்கிறேன். அதான் ஜெயிலுக்கு போன வேகத்திலேயே புயல் மாதிரி திரும்பி வந்து நிக்கிறேன். ஏங்க, நீங்க அவரை பழி வாங்கணும்னு அந்த வீட்ல இருக்கிற எங்களையும் பழி வாங்கிடாதீங்க. எனக்கு சில நேர்மை இருக்கு பார்வதி, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அதை விட இந்த கோவில்ல பெரிய சம்பவம் நடக்க போகுது. பார்த்து கவனமா இருந்துக்கங்க. நான் வரேன். ஐயோ, ஏ பார்வதி, என்ன இவ ஏதோ சம்பவம் கிம்பவம்னு சொல்றா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பார்வதி. ஐயோ அண்ணி, இவ பேச்சுல இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க? இவெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் பெருசா பேசுவா, ஆனா செயல்ல ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் தண்டம். வாங்க நீ போலாம். அம்மா, தீபத்தை அணையாம கொண்டு வந்த மாதிரி இந்த தீச்சட்டியை தலையில சுமந்து பிரகாரத்தை 3 முறை சுத்தி வந்து இதை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டா. குடத்துல இருந்த நீரும் புனித நீரா மாறி இருந்தா உங்க விரதத்தையும் பக்தியையும் இந்த அம்மன் ஏத்துக்கிட்டான்னு அர்த்தமா. அதுக்கப்புறம் கலசத்துக்கு உங்க கையால அபிஷேகம் பண்ணிடலாமா. இந்தாங்கம்மா.